உடுமலை இலக்கிய கல தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் புத்தகங்களை அறிமுகம் செய்வது, வாசகர்களை உரையாடச் செய்வது அப்படிங்கிற நிகழ்வு முறைகளில் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற உடுமலை இலக்கிய களத்துக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொள்ளாச்சி இலக்கிய வட்டமாகட்டும், உடுமலை இலக்கிய களமாகட்டும், நோக்கம் ஒன்று தான். பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறாக இருந்தாலும் சென்று சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒன்றாக தான் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் செல்லதுறையாக இந்த நிகழ்வுக்கு முன்னால் எப்படியும் அழைச்சி இந்த மாதிரி புத்தகம் இருக்குது, யார் பேசலாம் என்னங்கிறதெல்லாம் ஒரு உரையாடலாக இருக்கும். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் ஒரு புத்தகம் அறிமுகம் பண்ணுறதுக்கும் உடுமலை இலக்கிய களத்தில் ஒரு புத்தகம் அறிமுகம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் புத்தகம் அறிமுகம் பண்ணணும்னா ஒரு முதல் தகுதி அது புத்தகமாக இருக்கணும். இன்னொரு கூடுதல் தகுதி, முதல் புத்தகம் யாராவது வெளியிட்டாங்கன்னா அது என்ன புத்தகம்னு கூட பார்க்க மாட்டோம். முதல் முறையே புத்தகம் வெளியிட்டவங்கள உடனே மேடையை ஏற்றணும், அவங்களை அறிமுகப்படுத்தணும், அவங்களை உற்சாகப்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிலிருந்து பெரிய எழுத்தாளர்கள் வரைக்கும், தமிழின் முன்னணி எழுத்தாளர்கள் வரைக்கும் பொள்ளாச்சி இலக்கிய இடத்துல பேசியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் 3-4 புத்தகங்கள், 5 புத்தகங்கள் எல்லாம் கூட அறிமுகம் பண்ணியிருக்கோம், வெளியிட்டிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பொள்ளாச்சி இலக்கிய வட்ட வெளியீடாகவே 75 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். மற்ற நண்பர்களுடைய வெளியீடுகளாக ஒரு 100 புத்தகமாவது வெளியிட்டிருக்கோம். 126 கூட்டங்கள் முடிச்சிட்டோம். உடுமலை இலக்கிய களத்தில் நான் அதோட சிறப்பாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அது ஒரு தனி மனிதனை முதல்ல அந்த புத்தகம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது செல்லதுரை ஐயாங்கிற ஒரு வாசகனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவரால் சும்மா இருக்க முடியாது. யாருக்கிட்டையாவது அதை பற்றி பேசணும், அழைச்சி பேசுவார் ஃபோனில், இந்த மாதிரி ஒரு புத்தகம் வாசித்தேன் அப்படின்னு. இன்றைக்குமே பிடித்ததில் பேசின ஒரே நண்பர் அவர் தான். அவர் படித்த 2 புத்தகத்தை அவருக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல, அதை வெளியில் சொல்லிடணும். உடுமலை இலக்கிய களத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிற புத்தகங்களை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். தமிழின் மிக முக்கியமான புத்தகமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது இன்றைக்கு தான் வெளியாகி, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிற புத்தகங்கள் எல்லாமே அந்த மாதம் அல்லது சமீபத்தில் வெளியான புத்தகங்களாக தான் இருக்கும். கிளாசிக்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு முன்னால் விருது பெற்ற முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான முன்னோடி எழுத்தாளர்கள் அறிமுகம் பண்ணியிருக்கோம்னாலும் அதை விட எது அதிகமாக இருக்குன்னா கண்டெம்பரரியாக இருக்கிறதுல, இப்போது சமீபத்தில் வெளியான புத்தகங்களை அறிமுகப்படுத்துறதுல மிக முக்கியமான நோக்கமாக வச்சுருக்கோம். இவர் அப்படி இல்லை. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான புத்தகமாக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு அந்த புத்தகத்தை எடுத்துக்குவார். இந்த புத்தகத்தை பற்றி அவர் அலைபேசியில் எனக்கு சொன்னார். மானுடம் வாழும்னு ஒரு புத்தகம். மானுடம் வெல்லும் தானே பிரபஞ்சனுடைய புத்தகம், மானுடம் வாழுமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த புத்தகம் தான், அதை தான் அறிமுகம் பண்ணணும், 30 பக்கம் தான் இருக்குது, அறிமுகம் பண்ணணுன்னார். கூடவே அது பிரபஞ்சன் ஈரோடு புத்தக கண்காட்சியில் ஆற்றிய உரையுடைய அந்த பேச்சுடைய உரை வடிவம் அப்படின்னு சொன்னார். அதை உரையாக்கி இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த புத்தகத்தை நான் வாங்கிக்கிறேன், நான் வாசிக்கிறேன்ட்டு நியூ செஞ்சுரி புத்தக கடையோட 2-3 கிளைகளுக்கு போயிட்டேன். முந்தானத்து வரைக்கும் கிடைக்கல, இல்லைன்ட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. விஜய பதிப்பகம் போகிறேன், பழைய புத்தக கடைக்கு போகிறேன், எங்கேயுமே கிடைக்கல. கோவையில் முழுக்க சுற்றியாச்சு, எதிர்வெளியீடுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. கடைசியாக அவருக்கு ஃபோன் அடித்தேன். முந்தானத்து தான் கூப்பிட்டேன் நைட்டு. ஐயா, இந்த மாதிரி புத்தகம் கிடைக்கலிங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே நான் கொண்டு வந்து தரேன்ட்டு நான் இரவு ஒரு 8 மணிக்கு இங்கேருந்து பேருந்தேறி உடுமலை வந்துட்டேன். பொள்ளாச்சி வந்துட்டார், உடுமலையிலேருந்து பொள்ளாச்சி வந்துட்டேன். அதை கொடுத்துட்டு போனார். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போச்சு. நான் வந்திருக்கணும், நான் உடுமலை வாங்கிக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய பணிச்சூழல் அந்த மாதிரி உடனே வார நாட்களில் வெளியிலேயே வர முடியாது. அவர் நான் வாகனத்தை விட்டே இறங்கலை, அப்படியே பேருந்து நிலையத்தில் வாங்கிட்டு அப்படியே போயிட்டேன். அதை நான் வீட்டுக்கு போகிற வழியிலலாம் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அவ்வளோ பெரிய மனிதர், அவர்கிட்ட நான் இறங்கி கூட புத்தகம் வாங்கலை அப்படின்னு. பரவாயில்லைங்கப்பா, ஐயாவை பார்த்தா புரிஞ்சுக்கிறவர் மாதிரி தான் இருக்கார். அவரே சொல்லிட்டார், நான் இந்த பேருந்துலேயே ஏறி கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கான ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திட்டே இருந்தது. ஒரு 30 பக்க புத்தகத்துக்காக அவர் வேற எங்கேயோ அவருடைய தோப்பில் ஏதோ வேலையாக இருந்தார். அதை முடிச்சுட்டு நைட்டு தான் வர முடியும்ட்டு 8 மணிக்கு கொண்டு வந்து பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் கொடுத்துட்டு அடுத்த பேருந்து ஒரு தேநீர் சாப்பிட்லான்னு, இல்லை நான் இந்த பேருந்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. தேநீர் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கொடுக்காம அந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்காக மட்டுமே அவ்வளோ தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் பயணிச்சுட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு போனேன். இந்த வேட்கை இருக்குது இல்லையா, அது ஒரு வாசகனுக்கும் ஒரு இலக்கிய செயல்பாட்டாளனுக்குமே உரிய ஒரு வேட்கை. நம்ம தோழன்ராஜா தோழர்கள் இருக்கார், தொடர்ந்து தாமு கேசவ நடத்திட்டு இருந்தவர். ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்துறது அப்படிங்கிறது அது அவ்வளோ வேட்கை மிகுந்த ஒன்றாக தான் இருக்கும். நேரம் காலம் பார்க்க மாட்டோம். நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் நாங்கள் பொள்ளாச்சி வந்திருக்கோம். அதை விருந்தினர்கள் வராங்க, அவங்கள கூப்பிட்டு போகணும், அவங்கள கொண்டு போய் அறையில் தங்க வைக்கணும் அப்படின்னு. அதை தான் திரும்ப இன்றைக்கு வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். அந்த வேட்கை தான் உடுமலை இலக்கிய களத்தை உயிர் போட வச்சிருக்கிறது. ஒன்று, அவர் தேர்ந்தெடுக்கிற புத்தகங்களும் இந்த கூட்டத்தை எப்படியாவது சிறப்பாக நடத்தணுங்கிற வேட்கையும். இன்னொன்று, வாசகர்கள். நம்ம என்னதான் நல்ல விஷயங்களை சொன்னாலும் பேசினாலும் அதுக்கு கூட்டம் வரணும் இல்லையா. தொடர்ந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே செந்தில்குமார் தோழர் வந்திருக்காரு, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தன்னுடைய மகள்களோட வர்றாரு.
2 மகள்களையும் கூப்பிட்டு வர்றாரு. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். சாகிதா பானு, பல்கீஸ் தோழர்னு இவங்களும் நண்பர்களோட குடும்பத்தோடு வர்றாங்க, கல்லூரி மாணவர்கள் வர்றாங்க, நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க, நல்ல விஷயங்களை கேட்குறதுக்காக வர்றாங்க இல்லையா. இவர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த உடுமலை இலக்கிய களம்ங்கிற அமைப்பு. அதை முதல்ல அதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன், இந்த மேடை கிடைச்சதுனால. ஏன்னா இப்படி யாரோ எங்கோ ஒரு இடத்துல பெயர் தெரியாத ஒரு ஊரில் கூட இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ் சூழல். அந்த வகையில் தான் இந்த புத்தகமும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2007ஆம் ஆண்டு பிரபஞ்சன் வந்துட்டு மக்கள் சிந்தனை பேரவை ஈரோடு புத்தக கண்காட்சியில் பேசினது. அதை ஏன் எழுத்தாக்கணும், ஒன்று ஏன் புத்தகமாக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான். ஏன்னா அந்த பேச்சை நான் கேட்கல, 2007ன்றதுனால நான் கேட்டேனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது காற்றில் போயிருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இப்போ நமக்கு இன்றைக்கு நம்ம ஸ்ருதி டிவி எடுத்து போட்டுடுறாங்க எல்லா இலக்கிய நிகழ்வுகளையும். அன்றைக்கு யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம உடனடியாக கேட்டுற முடியுது. ஆனால் 2007 அது எங்கே பதிவு பண்ணாங்க, எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நானும் யூடியூப்பில் தேடி பார்த்தேன். இந்த உரையை காதால் கூட கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு கிடைக்கல. ஒரு வேளை இருக்கலாம், எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை புத்தகமாக்குனதுக்கு அப்புறமா இது ஒரு அமரத்துவம் கிடைச்சிருச்சு. இது இன்னும் நிறைய வாசக பரப்புக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை வாசிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நண்பர்களே, இப்போது இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கவிதையை வாசிச்சுட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன். போகன் சங்கர் அவர்களுடைய ஒரு கவிதை, எழுத்தை பற்றியும் வாசிப்பை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகத்துக்கு அப்புறமா போகணும் அப்படின்னு. கவிஞன் முதலில் தன்னை பற்றி எழுதுகிறான், பிறகு தன் காதலியை பற்றி, பின்பு இயற்கையை நோக்கி போகிறான், அதன் பின்பு தத்துவத்தின் மீது அவன் கண் விழுகிறது, பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் மீதும். கவிஞன் ஒரு முறை தன் வீட்டிலிருந்து இறங்கி தெருவில் இறங்கி காணாமல் போய்விட்டான் என்றால் வீடு திரும்புவதே இல்லை. கவிஞன் ஒரு முறை தன் வீட்டிலிருந்து இறங்கி தெருவுக்கு வந்துட்டானா அவன் வீடு திரும்புறதே இல்லை அப்படின்னு. இது செல்லதுரை ஐயாவுக்கும் பொருந்தும், கவிஞனுக்கும் பொருந்தும், எழுத்தாளனுக்கும் பொருந்தும். முதல்ல நம்மளுடைய காதலை பற்றி எழுதுகிறோம், அம்மாவை பற்றி எழுதுகிறோம், குடும்பத்தை பற்றி எழுதுகிறோம், வாழ்க்கையை பற்றி எழுதுகிறோம், இயற்கையை பற்றி எழுதுகிறோம். இதெல்லாம் தாண்டி சமூகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வீடோ தான் அப்படிங்கிற ஒன்றோ இல்லாமல் போயிடும். அவனை அந்த சமூகத்துக்கான ஒரு ஆளாக மாறிடுறான். அப்படி தான் எழுத்தும் வாசிப்பும் செயல்பாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். சமீபத்தில் நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருக்க முடியும், நான் பார்த்தேன். ஒரு நாடறிந்த பேச்சாளர், எல்லா பட்டிமன்ற மேடைகளிலும் எல்லா புத்தக கண்காட்சி மேடைகளிலும் அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அவருடைய சிறப்பு நகைச்சுவை பேச்சு. மறைச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, மோகன சுந்தரம்னு உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அவர் முதல்வர் உட்பட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்க. முதல்வர் குடும்பத்தோடு இருக்கிறாரு. அந்த மேடையில் அவர் பேசுகிறார். மோகன சுந்தரம் அவர்களுடைய பேச்சுடைய சிறப்பு அப்படின்னு எல்லாரும் நினச்சி அவர் மேடைக்கு கூப்பிடுறதுக்கான என்னென்னா, அவர் ஒரே மாதிரி தான் பேசுவார். நகைச்சுவை பேசினா எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் சிந்திக்கிற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. ஆனால் அவர் பேசினா சிரிப்பாங்கங்கிறது அவருடைய ஒரு ஐகானிக் இதாகிருச்சு. அதனாலேயே அதற்காகவே கூப்பிடுறாங்க. அவர் எல்லா மேடையிலையும் கணவன் மனைவி ஜோக்கு சொல்லுவார், மனைவியை தாழ்த்தி சொல்லுவார், பெண்ணை தாழ்த்தி தான் சொல்லுவார். அது நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அது ஒரு மாதிரி ஒரு துணுக்குற மாதிரியோ, ஒரு நல்ல வாசகனுக்கு, நல்ல கேட்குற ஆட்களுக்கு அது ஒரு குறையாகவே இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் இருக்கார், எல்லா மேடைகள்லையும் அவர் இருக்கார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. புத்தக திருவிழாக்களில் ஏன் எழுத்தாளர்களை பேச கூப்பிடணும், நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களோ அல்லது வேறு யாரையோ சினிமா துறையிலிருந்தோ கலைத்துறையிலிருந்தோ யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு விவாதம். கூப்பிடலாம், அதனால் என்னன்னு ஒரு விவாதம். கூப்பிடலான்னு சொன்னவங்க என்ன காரணம் அதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அப்போ தான் கூட்டம் வரும், புத்தக கண்காட்சிக்கு வேறு யார் கூட்டம் வரா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு ஒரு வாசகனாக எனக்கு மனது உடைந்தே போனது. கூட்டம் தான் வரணும் அப்படின்னா செல்லதுரை ஐயா ஏன் உடுமலை இலக்கிய களத்தை நடத்தணும், புத்தகங்கள் அறிமுகம் பண்ணணும், ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இங்கே வச்சா அரங்கம் நிறைஞ்சிடும். புத்தக கண்காட்சியில் ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடலாமே, அரங்கு நிறைஞ்ச கூட்டமாக இருக்கும். எப்படி புத்தக கண்காட்சியில் டெல்லி அப்பளம் உட்பட மற்ற பொருள்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆடிட்டும் பாடிட்டும் போகட்டுமே. ஏன் ஒரு எழுத்தாளனை பேச கூப்பிடணும்? அன்றைக்கும் அவர் முதல்வர் முன்னால் தன்னுடைய மனைவியை பற்றி, அதுவும் ரொம்ப முக்கியமாக அந்த கூட்டம் வந்துட்டு திருக்குறளை பற்றி பேசுகிற கூட்டம், திருக்குறளின் மேன்மைகளை எடுத்து பேசுகிற அந்த கூட்டத்தில் அவர் அப்படி பேசுகிறாரு. மனைவியை பற்றி ஒரு கிண்டல் அடிக்கிறாரு, முதல்வர் விழுந்து சிரிக்கிறாருன்னு டைட்டில் போட்டு அது இப்போ வைரல் ஆயிடுச்சு. நீங்கள் போய் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரித்த முதல்வர் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அதை வந்துட்டு எல்லா பக்கம் பரப்புகிறாங்க. அவர் திரும்பி அவருடைய மனைவியை பார்க்குறாரு. அங்கே முகம் மாதிரி உட்காந்துருந்தது யார் அப்படின்னா கனிமொழி கருணாநிதி.
அவங்க முகம் மாதிரி முறைச்சி தான் உட்காந்துருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவங்க முறைக்கிறாங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கணும், ஏன் முதல்வர் உட்பட எல்லாரும் சிரிக்கணும், ஏன் கனிமொழி சிரிக்கலை அப்படின்னா, கனிமொழி வாசகர், கனிமொழி எழுத்தாளர். அவர் இந்த மாதிரி அபத்தங்களுக்கெல்லாம் சிரிக்க வேண்டியதோ கைதட்ட வேண்டியதோ இல்லை. நீங்கள் அந்த காணொலி பாருங்கள். நான் இதை பார்த்து நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். யோசிச்சு பாருங்கள், ஏன் ஒரு புத்தக கண்காட்சியிலையோ ஒரு இலக்கிய கூட்டங்கள்லையோ நன்மையை பற்றி, புத்தகங்களை பற்றி, வாசிப்பை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நிகழ்வே ஒரு உதாரணம். இந்த புத்தகம் இன்னொரு உதாரணம். இதில் ஒரு 30 பக்கம்தான் இருக்குது. ஒரு உரை, பிரபஞ்சன் பேசின ஒரு செய்தி, அதில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு ஒரு குறிப்பு தனியாக எடுத்தேன். ஒரு 4-5 கதைகளை அறிமுகம் செய்திருக்கிறார். 4மே உலகின் மிகச்சிறந்த கதைகள். 4-5 சம்பவங்களை எடுத்து குறிப்பிடுறார். 4மே மனிதனை அடித்து நொறுக்கிற சம்பவங்கள். ஒரு 2-3 மேற்கோள்கள் காட்டுகிறார். அது என்றென்றைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு கூட வர்ற மேற்கோள். எனக்கு அப்படியே பிரமிப்பாக போயிடுச்சு. அப்படி தான் அவரும் சொன்னார். சிலது நான் பிரமிச்சிட்டேங்க படிச்சுட்டு அப்படின்னு. இதை வந்துட்டு மக்கள் சிந்தனை பேரவையோடைய மேற்பார்வையில் NCBH வெளியிட்டிருக்காங்க. இள சுபத்ரான்னு ஒரு மொழிபெயர்ப்பாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளர். அவங்க தான் இதை உரையாக்கியிருக்காங்கன்னு அந்த செய்தியில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேச்சை கேட்டு இதை எழுத்தாக்கியிருக்கிறாங்க. எல்லோரும் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. இப்படி தான் ஆரம்பிக்கிறார் பிரபஞ்சன். நான் கதைக்காரன், கதை எழுதுபவன், கதை சொல்லி, எனக்கு கதையை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு தான் அந்த உரையை ஆரம்பிச்சிருக்கார். ஒரு புத்தக கண்காட்சி மேடையில் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு கதை சொல்லிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அவர் சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். உலகின் சின்னஞ்சிறு கதை அப்படின்னு புதுமை பித்தன் 1900களில் மொழிபெயர்த்து ஒரு கதையில் அவர் ஆரம்பிக்கிறார். உலகத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கதை அப்படின்னு ஒரு ரஷ்ய எழுத்தாளர் மிகேல் ஷோலகோவ்ங்கிறவர் எழுதி அதை புதுமை பித்தன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கடல், அதில் ஒரு பெரிய திமிங்கலம், ஒரு குட்டி மீன். அந்த திமிங்கலமும் குட்டி மீனும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. அந்த திமிங்கலம் வாயை திறந்து அந்த குட்டி மீனை சாப்பிட போகுது. அந்த குட்டி மீன் வந்துட்டு திமிங்கலத்துக்கிட்ட கேட்குது, இது நியாயமே இல்லை, நானும் ரொம்ப குட்டி, என்னை போய் சாப்பிட நினைக்கிறியே, நீ அவ்வளோ பெரிய ஆள், என்னை சாப்பிட்றது நியாயமா, இது தர்மமா அப்படின்னு கேட்குது. திமிங்கலம் ஒரு வார்த்தை கேட்குது, சரி ஓகே நீ சொல்கிறது நல்லது தான், நீ என்ன சாப்பிட்ரு அப்படிங்க. அந்த குட்டி மீன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன சொல்லிடுங்க, நீ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தகவல் இல்லையா? ஒரு பெரிய மீன் சின்ன மீனை முழுகிதான் ஆகும். அதுதான் இயற்கை. அப்படிதான் நம்ம வர்க்க பேதமாகட்டும், சமூக மேடு பள்ளங்களாகட்டும், எல்லாமே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உலகின் 10 பணக்காரர்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ, உலகின் மிகப்பெரிய 10 பணக்காரர்கள் தான் இருக்காங்க. இந்தியாவில் இப்போ கணக்கெடுத்து போட்டிருக்காங்க 8 பேர் தான் இருக்காங்க இந்திய அளவில். அவர்கள் முடிவு பண்ணுறது தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவர்கள் கொடுக்கறது தான் நம்மளுடைய உணவு, அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் நம்மளுடைய உடை, நடை, பழக்க வழக்கங்கள் எல்லாம். பெரிய திமிங்கலம்னா சின்ன மீன்களை விழுங்கித்தான் ஆகும் அப்படிங்கிறத அந்த கதையை சொல்லுது. இதை விடவும் மிகச்சிறிய கதை இருக்குது அப்படின்னு அவர் ஒரு வரி சொல்கிறாரு. அது நிறைய மேடைகளை நம்மளும் கேட்டிருக்கிறோம். நம்ம தமிழில் தான் அந்த கதையை உருவாச்சு. ஒரு ஊரில் ஒரு நரியம், அதோட கதை சரியாம், அவ்வளோதான். அப்படி இது நானும் ரொம்ப முறை இதை கேட்டிருக்கேன். எங்கள் பாட்டியும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கோம். ஆனால் அதற்கு சமீப காலங்களில் வாசிக்க தொடங்கினதுக்கப்புறமா, இலக்கிய கூட்டங்களுக்கு போனதுக்கப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய அதனுடைய இன்னொரு கோணமே புரியுது. ஒரு ஊரில் ஒரு நரி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். ஊருக்குள்ளே ஏன் நரி வரணும்? நரி ஊருக்குள்ளே வர வேண்டியது இல்லை. அப்போது ஒரு ஊரில் ஒரு நரிங்கிறத ஃபஸ்ட்டு வரியாக செய்தியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஊருக்குள்ளே முதல் முறையாக ஒரு நரி வருது, அதோட சரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? நரிங்கிறது இங்கே குறியீடு தான். நரி நல்ல விலங்கு தான், அதில் ஒன்றும் குறையில. அதையும் அவரே சொல்கிறார் பிரபஞ்சனே. நரிங்கிறது நல்ல விலங்கு தான், எல்லா விலங்குகளும் நல்ல விலங்குகள் தான், எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான். ஒரு ஊருக்குள்ள ஒரு நரிங்கிற மோசமான குணமுள்ள ஒரு ஆள் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அதோட எல்லாம் சரியா. இதுதான் செய்தி அந்த கதை. அந்த ஒரு வரி கதையில் சுஜாதா சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. உலகின் சிறிய மர்ம கதை அப்படின்னு எழுதியிருந்தார். நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகின் கடைசி மனிதன் வீட்டில் தாளிட்டு உட்கார்ந்துருந்தான், கதவு தட்டப்பட்டது அப்படின்னு ஒரே வரியில் அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சின்ன சின்ன கதை தான். அது சொல்கிற செய்தி அப்படிங்கிறது மிக அதிகம் அப்படின்னு தான் இவர் ஆரம்பிச்சிருக்கார். நரி ஏன் ஊருக்குள்ளே வரணும், ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாம் சரியாகி ஏன் போகணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த கதையினுடைய வீச்சு தெரியும். திமிங்கலம் யாருன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே
நமக்கு ஏன் குட்டி மீனாகவே நம்ம காலம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது தோணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து சொல்கிற செய்தி. பிரபஞ்சன் சொல்கிறது இன்னும், நரியில் எந்த நரி கூட இருக்கிற நரிக்கு துரோகம் பண்ணுச்சு, எந்த நரி கூட இருக்கிற நரியை அடித்து சாப்பிட்டுச்சு, எந்த நரி கூட இருக்கிற நரிக்கு குழி தோண்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மனிதனை தவிர வேற யாரும் அந்த வேலையை பண்ணுறதே இல்லை. எட்டி திருடு வந்த காக்கைன்னு பாரதியை கூட ஒரு வரி எழுதியிருக்காரு இல்லையா? காக்கை என்னைக்கு திருடுச்சு, காக்கை ஏன் திருடுற நிலைக்கு வரணும், அதோட மரத்தையெல்லாம் வெட்டி வெட்டி நீங்கள் வீடாக்கிட்டீங்க, அதுக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு கனிகளோ வேறு எதுவுமே இல்லைன்னா உங்கள்கிட்ட தான் வந்து திருடும் அப்படின்னு பிரபஞ்சன் அவருடைய குரலில் கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க. அப்படிதான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானாடன்னு ஒரு பழமொழி நீங்கள் வச்சுருக்கீங்க. மயில் ஆடுறது வேற காரணத்துக்காக, வான்கோழி ஆடுறது வேற காரணத்துக்காக. பார்க்குற மனுஷன் வந்துட்டு மயிலுக்கு பார்த்துட்டு இது ஆடுதுன்னு நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணுங்கிறது தான் இந்த பேச்சிலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த கதைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரணும், ஏன் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லணும், கதைகள் நம்ம நிலத்தில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற உயிர்கள்லேயே நம்ம தப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போ நவீன சிந்தனையும் நவீன வாசக பரப்பும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பிம்பங்களாக உருவாக்கி வச்சிருக்கிற எல்லாமே அது வெறும் பிம்பங்கள் தான், அசல்ங்கிறது அது இல்லை அப்படிங்கிற நம்ம மாற்று சிந்தனையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை 2007 பிரபஞ்சன் பேசியிருக்கிறாருங்கிறதே ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிற 2-3 கதைகளில் மிக முக்கியமாக ஒன்று வந்துட்டு காந்தியுடைய பேரனை பற்றி சொல்கிறார். காந்தியுடைய பேரன் ராமச்சந்திர காந்தி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தத்துவ பேராசிரியர். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக அவருக்கு வேலை கிடைக்கிது, வேலைக்கு சேர்றார். அந்த பல்கலைக்கழகம் முன்பு வந்துட்டு ஒரு அரசு மாளிகையாக இருந்தது. சரோஜினி நாயுடு அங்கே கடைசியாக குடியிருந்திருக்காங்க. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அங்கே கடைசியாக குடியிருந்திருக்காங்க. இந்த 2 சம்பவத்தையும் அவர் முடிச்சு போட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ராமச்சந்திர காந்தி வேலைக்கு போய் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே துணைவேந்தருக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிணக்கு வருது. என்னென்னா, அங்கே 100 ஆண்டு கால பழமையான ஒரு மரம் இருக்குது, ரொம்ப பழமையான மரம், ரொம்ப பிரம்மாண்டமான மரம். என்ன காரணத்துக்காக துணைவேந்தர் அந்த மரத்தை வெட்ட சொல்கிறார். ராமச்சந்திர காந்தி என்ன சொல்கிறார், இந்த மரத்தை வெட்ட வேண்டாம், ஏன் வெட்டுறீங்க, இது இவ்வளவு பழமையான இவ்வளவு முக்கியமான மரம், இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கு, நேற்று வந்துட்டு நீங்கள் அதை வெட்டுறீங்களா, வெட்டாதீங்கன்றிருக்காரு. ஒரு நாள் காலையில் ராமச்சந்திர காந்தி ஒரு வேலைக்கு சேர்ந்து சில நாட்கள்லேயே வேலைக்கு போகிறாரு. போனால் அந்த மரம் அங்கே இல்லை. ஏன்னு கேட்டால் துணைவேந்தர் வெட்ட சொல்லிட்டாருன்னு வெட்டிட்டாங்க அப்படின்னா. உடனடியாக நேரடியாக அவர் அலுவலகத்துக்குள்ளே போய் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு 2007, 2006 அந்த சமயங்களில் தான் திரும்பவே வந்திருக்கார் இந்தியாவுக்கு. அது வரைக்கும் அவர் இந்தியாவுக்கே வரல. ஒரு மரத்தை வெட்டினதுக்காக தன்னுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழக வேலையவே விட்டுட்டு ராமச்சந்திர காந்தி வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அதை சொல்லிட்டு அதுக்கு முன்னால் அங்கே யார் இருந்தாங்கன்னு சொல்கிறாரு, சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்கள வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க. ஆங்கில அரசு வீட்டு சிறையில் வச்சுருக்கு. கொஞ்ச நாள் வீட்டு சிறையில் வச்சுட்டு அவங்க அந்த போராட்டம் அந்த சூழலெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் ஆங்கில அரசு வந்து சரோஜினி நாயுடு கிட்ட சொல்லிடுது, நாளைக்கு நீங்கள் விடுதலையாக போகிறீங்க, நீங்கள் எப்பவும் போல் உங்கள் பணிகளை தொடரலாம். அப்படிங்கும்போது வேண்டாம் இன்னும் 1 வாரத்துக்கு நான் வீட்டு சிறையிலே இருந்துக்கிறேன், என்னுடைய சிறை காவலை தொடருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நான் அந்த வீட்டு வாசலில் ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தேன்ல, மொக்கு விட்டுருச்சு. அது 1 வாரம், அது பூவாக மலர்ந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போகிறேனே அப்படின்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன மாதிரியான சமூகத்தில் இருந்தோம், நம்ம என்ன மாதிரியான ஆட்களாக இருந்தோம். ஆனால் இப்போது நம்மளுடைய முதல் பணி இயற்கையை அளிக்கிறது தான் இருக்குது. இதை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இவ்வளவு இதாக சொல்லியிருப்பாங்களா, இவ்வளவு தகவல்களோட சொல்லுவாங்களா? சொல்கிறாங்க. நான் திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சியிலேயே ஆகட்டும், ஏன் முக்கியமாக இந்த புத்தகத்தை பேசணும், ஏன் இந்த உரை முக்கியம் அப்படிங்கிறது, ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு வாசகன் ஒரு எழுத்தாளன் பேசினாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வாசகன் எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம், கலைத்துறையிலையும் அவன் வாசகனாக வந்து பேசுகிறான், ஒரு எழுத்தாளனாக வந்து பேச சொல்லுங்க. அப்போ மக்களுக்கு நன்மையை நல்ல செய்திகளை இன்னும் நிறைய சொல்ல முடியும். ஒரு கொஞ்ச நேரம் மலினமான நகைச்சுவை பேச்சினால் நாம் அடைய போகிற இன்பங்கிறது நொடி பொழுது தான், அதனால வேறு எந்த பலனுமே இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை படிச்சுட்டா இதன் மூலமாக ஒரு 4 மிக முக்கியமான இந்தியாவின் உலகின் மிக முக்கியமான எழுத்தாளர்களை தெரிஞ்சுக்க முடியுது, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுது. அதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது அது எப்பயாவது நமக்கு துணையாக இருக்கும். அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லிட்டு அப்புறமா பாரதியை பற்றியும் இதே வரிசையில் சொல்கிறார். 1916 பாரதி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கார்.
அது வரைக்கும் சந்தித்திராத மிகப்பெரிய புயலை புதுவை மாநிலம் சந்திக்குது. எல்லாம் செதஞ்சு போச்சு, அழிஞ்சு கிடக்குது. எல்லாரும் ஆளுக்கு எங்கெங்கேயோ அப்படி செதறி ஓடிட்டு இருக்காங்க. பாரதி, உங்களுக்கு தெரியும் வாவேசு ஐயர், அவருடைய நண்பர் வாரா, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த புயலில் செத்து கிடந்த காக்கை, குருவி, இந்த மாதிரியான பறவைகள்லாம் அங்கங்கே செத்து கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. யாருமே கவனிக்க தவறிய ஒன்றை ஒரு கவிஞன் கவனிக்கிறான். யாரும் இரக்கம் காட்ட மறுக்கின்ற உயிர்களின் மீதும் ஒரு எழுத்தாளன், கவிஞன் அந்த இரக்கத்தை காட்டுறான். யாருமே யோசிக்காத ஒரு மானுடத்தை பற்றி அவன் யோசிக்கிறான். அதனால தான் அவன் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடினான் அப்படின்னு சொல்கிறான். இதில் இருக்கக்கூடிய கதைகளாகட்டும், செய்திகளாகட்டும், எல்லாமே நம்ம ஒரு வாசகனா எனக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே நான் படித்த கதைகளை தான் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகம் அதை வாசிக்கும் போது, ஒரு நேர்கோட்டில் அதை கொண்டு வந்து அவர் நிறுத்தும் போது, எனக்குள்ள அது நிகழ்த்தின மாற்றங்கள் இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப நம்மளை மனிதத்தின் பக்கமாக அதை திரும்பி பார்க்க வைக்குது. திரும்ப திரும்ப அன்பின் பக்கமாக அது நம்மளை திரும்புது. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய, பேச்சாளனுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கதைகளை சொல்கிறார். அலெக்ஸ் டால்ஸ்டாய்ங்கிற எழுதுகிற தேசத்தின் முகம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையை நான் சொல்லலை, ஆனாலும் சொல்லலாங்கிறீங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை போல. தேசத்தின் முகம் அப்படிங்கிற ஒரு கதை. போரில் ஒரு இராணுவ வீரன் முகம் உடலெல்லாம் செதஞ்சிடுது. அவனுக்கு அடையாளம் தெரியாமல் உருக்குலைஞ்சு போயிடுறான். உயிரோடு தான் இருக்கான், அடையாளம் தெரியாமல் உருக்குலைஞ்சு போயிடுறான். அவனுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது போர்லேயே. அவன் வீட்டுக்கெல்லாம் வர முடியல, அறுவை சிகிச்சை அங்கேயே போர்க்களத்திலேயே நடக்குது. வேற உடல்ல இருந்து திசுக்களையெல்லாம் எடுத்து வச்சு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு அவனை ஒரு மனிதனாக திரும்ப மாற்றிட்டாங்க. அவனுடைய முகம் முழுக்க மாறிடுது. பழைய முகம் இல்லை, புது முகம். இப்போ அவன் அந்த புது முகத்தோடு அவன் வீட்டுக்கு வரான். உடலெல்லாம் சிதைஞ்சு அங்கங்கே தையல் போட்ட ஒரு பழைய ஆள் அவன் இல்லை. அவனை பார்த்தா யாருக்குமே அவன் தான் அப்படின்னு தெரியாது. அவன் வீட்டுக்கு வர்றான், அவங்க அம்மாக்கிட்டேயே வர்றான். அவங்க அம்மாக்கிட்ட வந்ததையும் அவங்க அம்மாவுக்கு கதவை திறந்து யார் நீங்கள், யார் வேணும்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க அவனுக்கு எப்படி இருக்குன்னு. அவன் அப்போ வந்துட்டு நான் தான் உங்கள் மகனை சொல்லலை, சொல்லாமல் நான் உங்கள் மகனுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். உங்கள் மகன், என் மகன் நல்லா இருக்கானா, எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் நல்லா இருக்கான், அவன் போர் நடந்துட்டு இருக்காங்க, வேலையாக இருக்கான், அதனால நான் வந்தேன், சும்மா வந்துட்டு போனேன் அப்படின்ட்டு ஒரு நாள் இரவு மட்டும் தங்கிட்டு கிளம்பி போகிறது தான் அந்த கதை. அன்றைக்கு அவனுடைய சிநேகிதியும் அவன் பார்க்குறான். அவங்க ஒரு ஆசிரியர், அவங்களும் பார்க்குறாங்க. அவன் நல்லா இருக்கானா, அவன் வந்துட்டு அவன் காதலிக்கிற பொண்ணு, அம்மாவையும் பார்க்குறான், தன்னுடைய மனைவியாக போகிறவங்களையும் பார்க்குறான். அவளாலையும் கண்டுபிடிக்க முடியல, அவனை அடையாளம் தெரியல. அவன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அடுத்த நாள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிடுறான். ஒரு கடிதம் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. போர்க்காலத்துக்கு மறுபடியும் அவன் போனதுக்கப்புறமா, வந்தது உன்னுடைய நண்பன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான், உண்மையை சொல்லு, நீ தான் வந்தையா அப்படின்னு அவங்க அம்மா கடிதத்தில் கேட்குறாங்க. அப்புறம் அந்த இடைப்பட்ட ஒரு கேப் இருக்குது, அவன் திரும்பி வந்துடுறான்னு நினைக்கிறேன். திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த சிநேகிதியும் பேசிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அந்த 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 கடிதத்தில் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எப்படி கண்டுபிடிச்சின்னு இவன் கேட்குறான். எப்படி கண்டுபிடிச்ச? நான் தான், என்னுடைய உடல் உருவம் குரல் எல்லாமே மாறிடுச்சு, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. மகனே, நீ வந்துட்டு போனது இரவு வந்துட்டு உன்னுடைய காலுறையை நான் துவைச்சேன், அதில் என்னுடைய மகனுடைய வாசம் இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். இதை நான் சொல்லும்போது நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவன், அதனால நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னால் உணர்ச்சி வசப்பட்டுட்டா மேடையில் பேச முடியாது, அதனால நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நெகிழ்ந்துருவீங்க. அந்த கதையை கூட அலெக்ஸ் டால்ஸ்டாயோடைய அந்த கதையை கூட நீங்கள் வாசிக்கலாம், அல்லது இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாங்கி வாசிச்சிடுங்க. அவங்க அம்மா சொல்கிறா, ஒரு தன்னுடைய மகனுடைய வாசனை தாய்க்கு தானே தெரியும். வேறு எது, நீங்கள் குரலை மாற்றிடலாம், உருவத்தை மாற்றிடலாம், நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றிடலாம். இத்தனை ஆண்டு காலம் உன்னை வளர்த்த எனக்கு தெரியாதா உன்னுடைய வாசனைன்னு அவங்க அம்மா கேட்குறா. அதுக்கப்புறம் அவங்க காதலியும் கேட்குறா, வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு உரையாடல், அதுதான் தேசத்தின் முகமாக அங்கே பதிவாகுது. தேசத்தின் முகம் அப்படிங்கிறது தியாகத்தின் முகம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பதிவு செய்யப்படுது. ரொம்ப முக்கியமான கதை. இதில் இருக்கக்கூடிய எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சது தான் சொன்னேன் இல்லையா, இந்த கதை எனக்கு தெரியாது. இந்த கதை இனிமேல் தான் நான் தேடி மறுபடியும் முழுசாக வாசிக்கணும். இவர் வந்துட்டு ஒரு ஜிஸ்ட் மாதிரி அதில் சொல்லியிருக்காரு. அதுவே என்னை ரொம்ப நெகிழ செய்கிற மாதிரியான ஒரு கதையாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஏன் கல்வி மிக முக்கியம், ஏன் வாசிப்பு மிக முக்கியங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸோடு இவர் நிறுவுகிறார் இவருடைய உரையில். இந்த உரை முழுக்கவே இயற்கை, மனிதர்கள், கல்வி, வாசிப்பு, கதைகள். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அவர் விலகி இருக்காரா அதை விட்டுன்னா அது இல்லை. இதே தான், இயற்கை, மனிதர்கள், கல்வி, வாசிப்பு, எழுத்து, புத்தகங்கள், கதைகள்.
இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொன்னார். கூடவே ஆண்டன் செக்காவோடைய நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை, தும்மல் கதை, டெத் ஆஃப் அ கிளர்க் அப்படின்னு ஒரு கதை அதை சொல்லியிருக்காரு. அந்த கதை எப்படி வந்துட்டு ரஷ்யாவில் புரட்சியை கிளர்ந்தலை செய்யக்கூடிய ஒரு கதையாக மாறிச்சு அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தும்மல் கதை நிறைய பேருக்கு இல்லைன்னா நான் அதை சொல்லிடுறேன். ஒரு நாடகம் நடந்துட்டுருக்கு, அந்த ஊரோடைய மிக முக்கியமான ஒரு அரங்கம், அதில் அரங்கு நிறைந்த காட்சியாக நாடகம் நடந்துட்டுருக்குது. பின்னால் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு, அவர் ஒரு அரசு பணியில் கிளர்க்காக இருக்கிறவர். தும்மல் வந்துருச்சு, நாடகத்தோடைய மிக முக்கியமான காட்சியப்போ அவருக்கு தும்மல் வந்துருச்சு. முன்னால் இருக்கிறவர் மேலே தும்பிட்டார். அவர் திரும்பி ஒரு முறை மறைக்கிறாரு. திரும்பி மறைக்கும் போது தான் தெரியுது அவர் யாருன்னா இவருடைய உயரதிகாரிகளுக்கும் உயரதிகாரி, அவர் சீனியர் கேடர், அதுவும் கலெக்டர் கிரேடில் இருக்கிற ஒரு ஆள். அவர் திரும்பி பார்த்துட்டு உட்காந்துட்டார், அவர் பாட்டுக்கு நாடகம் பார்த்துட்டார். இவனுக்கு நெஞ்சே வெடிச்சல் போல, இப்போ இவர் மேலேயே தும்பணும் அப்படின்ட்டு அவர் கூப்பிடுறாரு. இடையிலேயே கூப்பிட்டா முக்கியமான சீன் ஓடிட்டு இருக்கு. அவர் கூப்பிட்டு இவர் சொல்கிறார், ஐயா தும்மல்ங்கிறது இயற்கையான விஷயம், தானாக வர்றது, அடக்க முடியாது, தெரியாமல் தும்பிட்டேன், நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாருங்க இவன் மேலே தும்பியிருப்பேன், தெரியாமல் உங்கள் மேலே தும்பிட்டேன் அப்படிங்கிறார். அவர் பரவாயில்ல நாடகத்தை பாரு அப்படின்ட்டு உட்காண்டார். அந்த பரவாயில்ல நாடகத்தை பாருன்னு சொன்னதை இவரால் தாங்கிக்கவே முடியல. இவர் கோபமாக சொன்னாரோ, இவர் கோச்சிக்கிட்டாரோ, ஐயோ நாளைக்கு போனால் வேலையை விட்டு தூக்கிடுவாரா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரா, அவரால் அங்கே உட்கார முடியல. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடக்கிட்டு உட்கார்றாரு. திரும்ப அடுத்து முக்கியமான ஒரு கட்டம் வருது. அப்போ கூப்பிட்றாரு, ஐயா தும்மல்ங்கிறது ஒரு இயற்கையான விஷயம், அதை அடக்க முடியல அப்படின்னு சொல்ல வரும்போது சரிப்பா நாடகத்தை பாரு அப்படிங்கிறாரு. இப்போவும் அவர் ரொம்ப கோபமாக தான் சொல்கிறாரு, ஒரு உக்கிரமாக இருக்கார் போல மனுஷன், நாளைக்கு வந்தால் நம்ம தீர்ந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, மறுபடியும் கூப்பிடும்போது அவர் திரும்பி முறைச்சிட்டு கம்முன்னு நாடகத்தை பாருன்ட்டு பண்ணிட்டார். இவனால் பொறுக்க முடியல, இன்டர்வல் விடுது. அவர் ஏதோ வாங்கி சாப்பிட்லான்னு நிற்பார்ல, அப்போ போயிடுறான். இப்போ தான் நாடகம் இல்லையே, சுவாரஸ்யமாக பார்க்க மாட்டாரு அப்படின்னு. பின்னால் போய் கூப்பிட்டதே அவர் பதறிட்டார். அவர் யாரா அப்படின்னு பார்த்தா, ஐயா தும்மல்ங்கிறது சாதாரண விஷயம், இயற்கையான விஷயம் அப்படிங்கிறான். நீ இப்போ போறே என்ன சொல்கிற அப்படின்னு அப்போ தான் கோவப்படுறாரு. இவன் ஓடிடுறான் உள்ள. இன்னொரு முறையும் அதே மாதிரி பண்ணுறான். நாடகம் முடியுது, வெளியில் வர்றாரு. அவர் வண்டி ஏறுறாரு, குதிரை வண்டி ஏறுறாரு. இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கிளம்புற நேரம் தானே, ஓடி போய் சொல்லலான்னு, ஐயா தும்மல்ங்கிறது இயற்கையான விஷயம் அப்படிங்கிறான். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நீ நாளைக்கு வா அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. நைட்டெல்லாம் இவனால் வீட்டுக்கு போகிறான். கொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் மேலே தும்பிட்டேன் அப்படின்னு. அவங்க திட்டுறாங்க, நீ போய் அவர் மேலே தான் தும்முவியா, வாழ்க்கையே போச்சு போ, உனக்கு வேலை நீ இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, நம்ம இதை நம்பி தான் குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்லாம் திட்டுறாங்க. தூங்க முடியல இவனால் நைட்டெல்லாம். ஒரு மணி 2 மணிக்கெல்லாம் நைட் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு கிளம்பிட்டான். கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிடறான். கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான். அவருக்கு என்னன்னா 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஊரில் மிகப்பெரிய அதிகாரியே கலெக்டரை யாரும் எழுப்பவே முடியாது, வீட்டு கதவை தட்ட முடியாது. தட்டுனா என்ன இருக்கும், அந்த நாட்டோட பிரதமரோ குடியரசுத் தலைவர் 2 பேருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அந்நேரத்துக்கு வந்து கூப்பிடுறதுக்கு. அவங்க தான் வந்துட்டாங்க. அவரு தடாபுடான்னு எழுந்திரிச்சு அவரும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து நின்று பார்த்தா இவன் நிற்கிறான். இவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி, நீ கிளம்பு, உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு அப்படிங்கிறான். வந்து வீட்டுக்கு வந்தவன் ரொம்ப நொந்து போய் புலம்பிகிட்டே படுத்தான். ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டான். இவ்வளோதான் கதை. ஒரு இந்த கதையை நம்ம நகைச்சுவையாக கேட்டோம் இல்லையா. 1900களில் ரஷ்ய புரட்சி உருவாகிறதுக்கு இந்த கதை காரணமாக இருந்தது. இந்த கதை வெளியாகி கொஞ்சம் வரவேற்பு பெற்றுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த கதை பரவலாகுது, ரஷ்ய புரட்சி உருவாகுது. அப்போது நம்ம நாட்டில் ஒரு கிளர்க்கு நிம்மதியாக தும்பக்கூட முடியாதா, ஒரு கிளர்க்குனா கலெக்டருக்கு இவ்வளவு பயப்படணுமான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போது இவ்வளவு அடிமையாக தான் ஒரு அரசு ஊழியன் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ரஷ்ய புரட்சிங்கிற ஒரு சின்ன நெருப்பில் அதை பூதாகரமாக்குறதுக்கான ஒரு எண்ணெயை எது ஊற்றுதுன்னு இந்த கதை ஊற்றுது. இப்படி உங்களுக்கு நிறைய கதைகள், பிரபஞ்சம் சொல்லாத சில கதைகள் இருக்குது. மாக்கியவெல்லியோடைய பிரின்ஸ் கதை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாக்கியவெல்லி அதை எப்படி எழுதினார்னா, ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்னு கற்பனையில் இப்படி தான் இருக்கணும் ஒரு மன்னன் எழுதுனது. அது வெளியாகி அதை அரசாங்கம் தடை செஞ்சு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டெல்லாம் கழித்து அந்த கதையால் ஆட்சியே மாறுது ரஷ்யாவில். அதனாலேயும் புரட்சி வெடிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு எழுத்து ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு சமூகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றங்களை வேண்டுமானாலும் உண்டு பண்ணலாம். நம்ம தான் அதை மதிக்கிறதில்ல, நம்ம தான் அதை உணர்றதில்ல, நமக்கு தான் அது தெரியறதில்லை. அப்படி இந்த டெத் ஆஃப் அ கிளர்க் அப்படிங்கிற இந்த கதை, தும்மல் கதை இருக்கு இல்லையா,
அது உருவாக்கின பாதிப்பு ரொம்ப அதிகம். ஆண்டன் செக்கா வந்துட்டு உலகின் மிக முக்கியமான 3 சிறுகதை பிதாமகர்களில் ஒருவர் அப்படின்னு இவரே கூட அதை சொல்லியிருக்கார். இதை சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான எழுத்தாளர் அவர் வாசிக்க சொல்றாரு, பெரியாரை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சிந்தனையாதானே நம்ம சமுதாயம் கண்டிருக்குமா இது வரைக்கும்? பெரியாரை எல்லாம் வாசிச்சாதானே நம்மெல்லாம் உருப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பிரபஞ்சம் இதையெல்லாம் சொல்லிட்டு மிருனால் சென்னோட ஒரு திரைப்படத்தை பற்றியும் அதில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதன் மூலமாக ஒரு 4-5 மிக முக்கியமான தமிழின் உலகின் முக்கியமான கதைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம தேடி வாசிக்கிறதுக்கான வாசலாக இந்த உரை இருக்குது, இந்த புத்தகம் இருக்குங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல வாசகனால் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை பிடிச்சி கூட தூக்கில் தொங்கிட முடியும். அந்த ஒரு வரியை பிடிச்சிட்டு கூட மலை உச்சிக்கு ஏறிட முடியும். அப்போ நம்ம நல்ல வாசகனாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கிறவங்களா இருக்கணும். புதுமை பித்தனுடைய அவன் மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு கதையும் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. ஒரு சர்வரை பற்றின கதை. அந்த கதையும் இந்த அலெக்ஸ் டால்ஸ்டாயோடைய கதையும் கூடவே அந்த மிருனால் சென் சொன்ன திரைப்படம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நம்ம ஒரு எழுத்தாளனுடைய பேச்சிலிருந்து ஏன் எழுத்தாளனுடைய பேச்சிலிருந்து இது அறிமுகம் ஆகுது அப்படின்னா, அந்த எழுத்தாளன் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாசிச்சிருக்கான். எழுத்தாளனை விடுங்க, வாசகன் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாசிச்சிருக்கான். ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகம் வாசிச்ச ஒருத்தன், நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய அனுபவங்களை சேகரித்த ஒருத்தன் இல்லையா, அவன் வாயிலிருந்து வர்ற சொற்கள் இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியமான சொற்களாக இருக்கும். திரும்ப திரும்ப ஏன் நம்ம புத்தகங்களை பற்றி பேசணும், ஏன் வாசிப்பு பற்றி பேசணும், ஏன் நல்ல பேச்சை கேட்கணும்? நீங்கள் நொடி நேர இன்பத்துக்காக ஏன் மீம் பக்கமோ மலினமான நகைச்சுவைகளின் பக்கமோ குத்துப்பாடல்களின் பக்கமோ நம்ம கவனத்தை குவிச்சு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா செய்தியும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த மிருனால் சென்னோட அந்த படத்து பேர் எனக்கு தெரியல, இனிமேல் தான் அதை பார்க்கணும். அதை நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சுடர்வெளி கூட ஒரு மேடையில் அதை சொல்லியிருக்காங்க. ஒரு பெண், வேலைக்கு போகிற ஒரு பெண், முதிர்கண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் அவங்க சம்பளத்தை நம்பி தான் வயசான அப்பா அம்மா தம்பி தங்கச்சிகள்லாம் இருக்காங்க. எப்போ டான்னு வேலை முடிச்சு 6-6:30 வந்துடுறாங்க. ஒரு நாள் 8 மணி வரைக்கும் பெண் வரல. வீடே அல்லோலப்படுது. எங்கே போயிருப்பா, என்ன பண்ணியிருப்பா? அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லை. தேடுறாங்க, அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. அவங்க அம்மா யோசிக்கிறா, அன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்டம் போட்ட சட்டக்காரன் வந்தானே, அவன் கூட ஓடி போயிருப்பாளோ, ஒரு ஜோல்னா பையை போட்டு வந்தானே, அவங்க கூட ஓடி போயிருப்பானோ, இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகல, அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்து போயிருக்குமோ, பக்கத்து தெருக்காரங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, அவள் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்லாம். இந்த மொத்த கதையுமே அதை பற்றி தான். அங்கங்கே அமளி துமளி ஆகுது. 8:30 மணிக்கு அந்த பொண்ணு வரான். வந்து அவள் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போகிறான், சாப்பிட்றா, தூங்குறான். அடுத்த நாள் வேலைக்காக தயாராகிறான். யாருமே எதுவுமே கேட்கல. இவ்வளோதான் அந்த மொத்த படத்துடைய சாராம்சம். இன்னும் நிறைய இருக்குது, நான் முடிக்கிறதுக்காக இப்படியே சொல்லிட்டேன். யாரும் அதை பற்றி கேட்கல. மிருனால் சென் அந்த படம் ரொம்ப பிரபலமாகி நல்ல விமர்சன ரீதியாக வெற்றி பெறுது. மிருனால் சென் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் அந்த இயக்குனர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, அந்த பொண்ணு எங்கே தாங்க போனா? அவர் அந்த படத்தில் பதில் சொல்லலை. அதுக்கு ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறார் இயக்குனர். எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு பெண் ஏன் தாமதமாக வர்றா அப்படிங்கிறதுல, அல்லது அவள் எங்கே போனாங்கிறத இன்னொரு பெண்ணை போய் ஆராய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அந்த கலையின் மூலமாக, அந்த படத்தின் மூலமாக அப்படின்னா, எப்பவும் நேரமே வீட்டுக்கு வர்ற ஒரு பெண் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டா அந்த வீடு எப்படி தலைகீழாக மாறுது, இந்த சமூகம் அவளை எப்படியெல்லாம் பார்க்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை தான் சொன்னேன். அந்த பெண் எங்கே போனால் உண்மையாக எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் இயக்குனர். இந்த திரைப்படம் சொல்கிற, இந்த கதை சொல்கிற செய்தி எத்தனை? இந்த திரைப்படத்தையும் இந்த கதையும் ஆழ்ந்து பார்த்த ஒருத்தனுடைய மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? அதுதானே கலையினுடைய வேலை, அதுதானே புத்தகத்தினுடைய வேலை, அதுதானே எழுத்தினுடைய வேலை, அதுதான் இந்த உரையினுடைய வேலை. இந்த உரையில் இவர் இந்த 1 மணி நேரம் பேசியிருப்பாரா? அந்த 1 மணி நேரத்தில் மொத்த உலகத்தையும் சுற்றி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாசகனாக எனக்கு ஒரு 4-5 கதைகள் கிடச்சிது, ஒரு திரைப்படம் கிடச்சிது, இன்னும் நிறைய நல்ல செய்திகள் கிடச்சிது. இந்த புத்தகத்தை நான் என் மகளுக்கோ என் நண்பர்களுக்கோ பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இதை புத்தகமாக்கணும்னு தோணுச்சு இல்லையா, அந்த மனசுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்கள். அப்படி தான் இதை பரவலாகும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உடுமலை இலக்கிய களத்துக்கும் செல்லதுரை ஐயாவுக்கும் எனக்கு மனம் நிறைந்த நன்றி. இல்லைன்னா இதை நான் படிச்சிருக்கவே மாட்டேன். நீங்கள் உடுமலை இலக்கிய களத்தில் பேசுங்கன்னு
கொடுக்கலைன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காரு, நேரமும் எனக்கு கிடைச்சிருக்காரு. முந்தா நேற்று கொடுத்துட்டு ஒரே நாளில் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேசணுன்ற சூழல் வந்ததுனால இந்த புத்தகத்தை உடனடியாக வாசிச்சு, இல்லைன்னு இதை நான் வாங்கியிருந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்தாலும், வாசிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட இந்த புத்தகத்தை நான் எடுத்து பார்த்துருப்பேன். சின்ன புத்தகம் தானே அப்படின்னு. ஆனால் இது எவ்வளோ மிக முக்கியமான புத்தகம் அப்படிங்கிறத உணர்த்தி தான் என்னை பேச சொன்னார். அந்த உணர்வை நான் கடத்திட்டேனான்னு எனக்கு தெரியல பேச்சில். ஆனால் கடைசியாக நான் சொல்லும்போது மிக முக்கியமான உரையும் மிக முக்கியமான புத்தகம், அதுவும் அடிப்படை நிலையில் வாசிக்க தொடங்கி இருக்கிற வாசகர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இது ஒரு திறப்பையே தரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நண்பர்களே, இந்த புத்தகத்தை எப்படியாவது வாங்கி வாசிச்சிருங்க. நிச்சயமாக நல்ல புத்தகம். இந்த வாய்ப்புக்கு நன்றி.